மேஷ ராசி அன்பர்களே, 24 முதல் மே 30 2026 வரை இந்த வாரம் கிரகங்களின் நிலை உங்கள் வாழ்க்கையில் பல முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. சூரியன் ரிஷப ராசியில் இருப்பதால் பண விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள் கூடும். செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். வேலைகளை வேகமாக முடிக்க முயற்சி செய்வீர்கள். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. புதன் வாரத்தின் ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் இருப்பதால் பணம் மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவைப்படும். மே 26க்கு பிறகு மிதுன ராசிக்கு செல்லும் புதன் காரணமாக தகவல் பரிமாற்றம், நண்பர்கள் தொடர்பு, பயணம் மற்றும் தொழில் பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குரு மிதுன ராசியில் இருப்பதால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் அதிகரிக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் தொடர்பான ஆதரவுகளை உருவாக்கி எதிர்கால நம்பிக்கையை உயர்த்தும். சுக்கிரன் மிதுன ராசியில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களுடன் நல்ல பேச்சுவார்த்தை நடைபெறும். சிலருக்கு புதிய நட்பு அல்லது நல்ல தகவல் கிடைக்கலாம். சனி மீன ராசியில் இருப்பதால் மனதில் சில நேரங்களில் குழப்பம் மற்றும் சோர்வு தோன்றலாம். முக்கிய முடிவுகளை அமைதியாக யோசித்து எடுப்பது நல்லது. தூக்கத்தை கவனிக்க வேண்டும். ராகு கும்ப ராசியில் இருப்பதால் நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சமூக தொடர்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கலாம். கேது சிம்ம ராசியில் இருப்பதால் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவைப்படும். காதல் விஷயங்களில் பொறுமை அவசியம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளில் பயணிப்பதால் வாரத்தின் சில நாட்களில் மனநிலை மாற்றம் இருக்கும். மே 25க்கு பிறகு குடும்ப மற்றும் உறவு விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். மே 27க்கு பிறகு வேலை மற்றும் பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வார இறுதியில் நல்ல நம்பிக்கை மற்றும் உற்சாகம் திரும்பும். இந்த வாரம் முருகன் வழிபாடு மற்றும் சிவன் கோவில் தரிசனம் மன அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம்.